கல்யாணமா? ஆமா, அங்கதான் கல்யாணம். நீ கண்டிப்பா வரணும், சரியா? நான் வராம எப்படி இருப்பேன்? விட்டுருவேனா? பூமிகா, நீதான் என்னோட கல்யாண தோழி. என் பக்கத்திலே இருக்கணும், சரியா? என்ன பக்கத்திலே இருப்பல்ல? நான் பக்கத்திலேயே தான் இருப்பேன். உங்க கல்யாணம் எப்படி நடக்கும்னு மட்டும் பாருங்க. ரொம்ப சந்தோஷம் பூமிகா. என் கல்யாணத்துல நீ கண்டிப்பா இருக்கணும், சரியா? நான் இருப்பேன். சுப்ரியம்மா, உங்க வீட்ல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. கல்யாண வேலை இருந்தாலும் சொல்லுங்க. நான் குடுகுடுன்னு ஓடி வந்து எப்படி ஓடி ஆடி செய்யறேன்னு மட்டும் பாருங்களேன். என்ன மச்சான், நாங்க போய் வேலையில செய்யட்டுமா? சரி சுப்ரியம்மா, நீங்க புறப்படுங்க. கண்டிப்பா வரணும். வர மதன், பாய். வராத, போயிட்டு வாமா. என்னடி ஒரு மாதிரியா என்னமோ ஜெயிச்சிட்ட திமிர்ல பாக்குற மாதிரி லுக்கு விடுற? எனக்கு தெரியாம வர வெள்ளிக்கிழமை கோவில்ல கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு கமுக்கமா இருக்கீங்களா? ஆனா விதிய பாத்தீங்களா? சுப்ரியம்மா வந்து எப்படி உங்க கல்யாண விஷயத்த போட்டு உடைச்சாங்கன்னு. ஆமா, கல்யாணம் நடக்கதான் போகுது. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? போலீஸோட வருவேன். பூமிகா, பொறுத்திருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. புழுவை குச்சி எடுத்து குத்திக்கிட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு தான் தாங்கும்? அந்த புழுவும் கொலவையா மாறி திரும்பவும் கொட்டதானே செய்யும். அந்த புழு மாதிரி இந்த பூமிகாவும் கொலவையா மாறிட்டா. சங்கரி என்னோட சின்னவதான், ஆனா எனக்கு குரு மாதிரி. எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா. தாய்ப்பால் ஊட்டுற மாதிரி தைரியத்தை எனக்கு ஊட்டிட்டா. பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துடுறேன். என்னம்மா இப்படி மிரட்டிட்டு போறா? இவளுக்கு என்னம்மா செய்யறது? டேய் இருடா இரு. என்ன ஏன் பதற? அந்த கோயில்ல தான் கல்யாணம்னு இப்ப இவளை நம்ப வச்சு அன்னைக்கு இவளுக்கு தெரியாம வேறொரு கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதுதான். சூப்பர் ஐடியாமா. மா, எப்படிமா உனக்கு மட்டும் மூளை இப்படிலாம் வேலை செய்யுது? எல்லாம் உனக்காக தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன். என் செல்லம்மா. பரவாயில்லப்பா, படுத்துக்கங்க படுத்துக்கங்க. இல்லப்பா, அப்பா எந்திரிக்காதீங்க. அப்பா பொண்ணுரங்கம், ஏன் பாழற? அதான் உங்க அப்பா உயிர் பழிச்சு உன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கனே. நான் என் பிறவி பலனா அணிஞ்சிட்டேன்ப்பா. நான் உங்களை உசுரோட பாக்குறதுக்கு அந்த கடவுளுக்கு தான்ப்பா நான் நன்றி சொல்லணும். டாக்டருங்க எல்லாரும் கைவரிச்சிட்டாங்க. நீங்க உயிர் பிழைச்சதே நானும் சக்தியும் செஞ்ச புண்ணியம் தான் நினைக்கிறப்பா. அப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ
நான் அவங்கள அவமானப்படுத்தி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஏ, 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 வேணாம். என்னடா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ட? நீ என் மகன்டா, என் தலைமுறைய வளர்க்கிற ரத்தம்டா நீ. பெத்த புள்ளைய தூக்கி கொஞ்சும் போது மேல மூத்திரம் போயிட்டா புள்ளைய கீழே போட்டுருவோமாடா? இல்ல இல்ல. சக்தி உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லுச்சுப்பா. நான் அத என் கண்ணு முன்னாடி பாக்குறேன்ப்பா. அப்பா, நீங்க பழைச்சு வந்து காஞ்சனாத்திய காட்டி கொடுக்கலன்னா நம்ம தலைமுறைய தலை குனிஞ்சு நின்று இருக்கும்பா. நம்ம பரம்பரை பேரை காப்பாத்துட்டீங்கப்பா. நம்ம சக்தி வெளியே இருந்திருந்தா உங்களை தேடி வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிருப்பாப்பா. ஆமாப்பா, சக்தி கிட்ட இருந்து உன்னை பெருக்கணும்னு நான் செஞ்ச தப்பையெல்லாம் இப்பதான் உணர்றேன். என் தங்கச்சி காஞ்சனா பேச்சு கேட்டு நம்ம குடும்பத்தையே காலடியில போட்டு மிதிச்சிருப்ப. அண்ணன்னு கூட பார்க்காம சொத்து வெறி பிடிச்சு அலைஞ்ச காஞ்சனா என் உயிருக்கு ஒல வைக்க பார்த்தா. அவளை எல்லாம் என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேன். அவளுக்கு ஜெயில் தண்டனை மட்டும் போதாது, சக்தியும் உன்னையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு நம்ம குடும்பத்தை அழிச்சு குளிர்காய நினைச்ச காஞ்சனாவுக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் பத்தாதுப்பா. அப்பா, அந்த காஞ்சனாத்த சைடுல இருக்கிற நம்ம சக்திக்கு குங்கும போல விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்கப்பா. நல்ல வேளை தெய்வ தினமா விஷம் கலந்த பால சக்தி குடிக்கல. ஆனா அப்ப கூட அத்த மேல சக்தி கோவப்படலப்பா. ஆமாப்பா, என் சக்தி யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாப்பா. என் சக்தி நல்லவப்பா. ஆமாப்பா, சக்தி மாமனாருங்கிற மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாம உனக்கு அப்புறம் என் மேல அன்பு கட்டினது அவதான்ப்பா. காஞ்சனா பேச்சு கேட்டு சக்திக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ப்பா. எல்லாத்துக்கும் மேல உயிர் பயம் வரும்போதுதான் நாம செஞ்சது சரியா தப்பான்னு மனசுக்கு புரியுதுப்பா. எனக்கும் அப்படித்தான்ப்பா. உயிர் போயிடுமோன்னு மனசுக்குள்ள பயம் வந்ததுமே, ஐயோ சக்திக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, நம்ம பையன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு உள்ளுக்குள்ள துடிச்சம்பா. என்னால பேசக்கூட முடியல, அசையவும் முடியல. நாம சாக கூடாது, உயிர் பழைக்கணும்னு உறுதியா இருந்த. இப்போ உயிர் பழைச்சு வந்துட்ட, சக்தியும் காப்பாத்திட்டம்பா. ஆமாம்பா, சக்தியை காப்பாத்தி உன் வாழ்க்கையும் காப்பாத்திட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா, சக்திய செயல்ல போய் பார்த்தேன். அவ எனக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம, மாமா உங்க அப்பா உசுருக்கு ஆபத்து இருக்குது, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க, அவர் பக்கத்துலயே இருந்து பத்திரமா பாத்துக்கங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. அதுக்கப்புறம் நான் உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு வந்தா சேம்சன் ஒருத்தன் உங்களை கொல்ல வந்தான். நல்ல வேளை நான் உங்களை காப்பாத்திட்டேன்பா. சக்தி மட்டும் என்கிட்ட சொல்லி அனுப்பாம இருந்திருந்தா நான் உங்களை உசுரோட பார்த்திருக்க மாட்டேன். உங்க உசுருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எங்க நிலைமை என்ன ஆகியிருக்கும்? ஆமாப்பா, சக்தி என்ன கூட அன்னைக்கு வாக்கிங் போகாதீங்க மாமான்னு தான் சொன்னான். நான் தான் கேட்கல. சக்தி சொன்னதை கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. பொண்ணு ரங்கம், நான் சக்தியை பார்க்கணும்பா. ஆமாம்பா, நான் சக்தியை பார்க்கணும் போல இருக்குப்பா. முதல்ல சக்தியை ரிலீஸ் பண்ற வேலையை பாரு. சீக்கிரமா சக்தியை விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வா.
நான் சக்தியை பார்க்கணும். சரிப்பா, நான் கிளம்புறேன். சக்தியை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இங்க கூட்டிட்டு வரப்பா. அப்பா, ம், உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரலப்பா. திரும்ப உங்க உசுருக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. இனிமே என் உசுருக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா. ஓ அம்மாவுக்கு தான் நான் துரோகம் பண்ணிட்டேன். ஓ வாழ்க்கையாவது இனி நல்லா இருக்கணும்பா. நீயும் சக்தியும் சேர்ந்து நல்லா இருக்கணும். நானும் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்பா. பொன்னுரங்கம், நீ கவலைப்படாம போப்பா. போய் முதல்ல சக்தியை ரிலீஸ் பண்ற வேலையை பாரு. சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். சங்கரி, பூமிகா அக்கா எங்க எல்லாரும் இங்க வர சொன்னாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன விஷயமா இருக்கும்? தெரியலடா. ஏன்டா அவசரப்படுற? இதோ பூமிகா அக்கா வந்துட்டாங்களே. அக்கா, என்னக்கா ஆச்சு? எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்ன. என்னக்கா, என்ன விஷயம்? சங்கரி, நம்ம எல்லாருமே மோசம் போயிட்டோம். நமக்கே தெரியாம மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்ன எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டீங்க? என்னக்கா, நாளைக்கேவா மதன் மச்சானுக்கும் சுப்ரியாக்காக்கும் கல்யாணம்? ஆமா. இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எனக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. சுப்ரியா வீட்டுக்கு வந்து நாளைக்கு அவங்களுக்கும் மதன் மச்சானுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து நீயும் எங்க கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொல்லி அவ வாயாலே சொல்லிருச்சு. அதான் உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன். சுப்ரியாக்காவை வந்து சொல்லிச்சா? அப்போ நீங்க சொல்ல வேண்டியதானே உங்களுக்கும் மதன் மச்சானுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு. எங்கடா அந்த வீட்ல என்னால சொல்ல முடிஞ்சது? நாளைக்கு மச்சானுக்கும் சுப்ரியாக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அக்கா, நடக்காத கல்யாணத்தை பத்தி ஏன் வருத்தப்படுற? அக்கா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுவுறீங்க? நாளைக்கு மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் அம்மன் கோயில்ல கல்யாணமா? நான் அழாம என்ன பண்றது சொல்லுங்க? இப்படி அழுதா எல்லாம் சரியா போயிடுமா? அப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. சங்கரி, இப்படி பண்ணா எப்படி? எப்படிக்கா, சொல்லுங்கக்கா. அம்மன் கோயில்ல தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நாம எல்லாம் அங்க போயிட்டு சுப்ரியாவும் மதன் மச்சானும் அங்க வரும்போது உண்மையெல்லாம் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா? நீங்க சொன்ன மாதிரி அம்மன் கோயில்ல எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆமாங்கா. நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி அந்த கோயில கல்யாணம் பண்ணுவாங்க? ஆமாங்கா. அம்மன் கோயில கல்யாணம் பண்ற மாதிரி நம்மள பாவலா காமிச்சிட்டு நம்மள எங்க சுத்த விட்டுட்டு அவங்க வேற கோயில கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆமாங்கா. அக்கா, நம்ம பசங்க சொல்ற மாதிரி தான் நடக்கும். பசங்க சொல்றது கேட்டீல? நாங்கெல்லாம் எப்படி? ஐயோ ஐயோ, அப்புறம் எப்படி சங்கரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? இதுக்கு ஒரே வழி மச்சானை தூக்குறதாக்கா. ஆமாக்கா. என்னது? சங்கரி சொல்றதுதான் சரி. மதன் டாக்டர் தூக்குறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம். என்னடா, தூக்கிடலாமா? என்னது? மச்சான தூக்க போறீங்களா? மதன் மச்சானே இன்னைக்கு ராத்திரியே தூக்குறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம். ஆமா. நீங்களாம் சின்ன பசங்க, அவ்வளவு பெரிய ஆள எப்படி உங்களால தூக்க முடியும்? காரியத்துல கெட்டிக்காரங்க. நாங்க 6 பேர் தான் இருக்கோம். ஆனா 60 பேருக்கு சமம். நீங்க தைரியமா இருங்க, நாங்க முடிச்சு காட்டுறோம். ஆமாங்கா. டேய், பார்த்து செய்யுங்கடா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் ஆபத்துல மாட்டிக்காதீங்க. அக்கா, நாங்க ஆபத்துல மாட்டிக்க மாட்டோம். இது சத்தியம்க்கா. சத்தியம்க்கா. வரேன் வந்துட்டே இருக்கேன். என்ன அவசரம்? யாருன்னே தெரியல. சக்தி வீடு இதுதானே?
ஆமா சார். வீட்ல எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க சார். கொஞ்சம் கூப்பிடுங்க, விசாரிக்கணும். வாங்க சார். உட்காருங்க சார். இருங்க, நான் போய் எல்லாரையும் வர சொல்றேன். அத்தா, 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 சீக்கிரம் வாங்க அத்தா. ஏன்டி இப்படி கத்துற? நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அத்தா. போலீஸா? போலீஸ் வருது என்ன புதுசா? நீயும் வா ரோஜா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். என்ன சார், என் சக்தியை ரிலீஸ் பண்றதுக்கு ரிலீஸ் ஆர்டரோட வந்திருக்கீங்களா? இல்ல, சக்தி சம்பந்தமா பேச வந்திருக்கோம். சார், இதுல பேசுறதுக்கு என்ன சார் இருக்குது? என் அப்பா தான் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. காஞ்சனாத்தை தான் ஆளை வச்சு சுட வச்சிருச்சுன்னு. அப்புறம் என்ன சார், என் சக்தியை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே சார்? ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஆனா அதுல சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. என்ன சார் குழப்பம்? அத முதல்ல சொல்லுங்க. ஜெயில இருக்கிறது சக்தியே இல்ல. சக்தி உருவத்துல இருக்கிற அர்ச்சனா, அவங்க ஒரு IAS அதிகாரி. இதுதான் அந்த குழப்பம். சார், என்ன சார், ஏதாவது கனவு கண்டீங்களா? ஏன் உங்களுக்கு குழப்பம்னு இப்படி ஒரு யோசனை? ஏன் சக்தியா போய் அர்ச்சனா IAS ஏன் இப்படி மாத்தி பேசுறீங்க? மாத்தி பேசல, நிஜமா தான் சொல்றோம். அவங்க சக்தி இல்ல, அர்ச்சனா தான். சார் சார், நீங்க தப்பா பேசுறீங்க. ஏன் சக்தியா போய் யாரோ அர்ச்சனா IAS சொல்றீங்க? ஏன் சக்தி ஒரு அப்பாவே சார். இப்படி திருப்பி வந்து ஏன் சக்தியா அர்ச்சனான்னு சொன்னா எப்படி சார்? சார், நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க எல்லாம் போலீஸ் அதிகாரிங்க. ஆதாரம் எல்லாம் இல்லாம நீங்க பேச மாட்டீங்கல்ல? ஏ ரோஜா, அப்படியா சொல்ற? அப்போ அவங்க கிட்ட எல்லா ஆதாரமும் ஆமா, கண்டிப்பா. முதல்ல நாங்க சில விஷயங்களை விசாரணை பண்ணணும். பண்ணுங்க சார், நல்ல விசாரணை பண்ணுங்க. உங்களுக்கு சக்தி மேல அப்படி என்ன சந்தேகம்? சக்திய முதல்ல நீங்க எங்க பாத்தீங்க? எங்க சொந்த ஊரு கிராமம் மதுரை பக்கத்துல சோழ வந்தாருலங்க. ஆமாங்க. நீங்க யாருமா? நான் சக்தியோட அத்தை. என் பேரு தங்கம்மா. இவன் என் அக்கா பொண்ணு தாயோட மகன். நான் தான் சக்திக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்க புதுசா ஒரு கதை சொல்றீங்களே? நாங்க கதை சொல்லல, ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம். ஆமா. இதோ பாருங்க, பாருங்க, எல்லாரும் பாருங்க. மிஸ் அர்ச்சனா, இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான கடமையை உங்ககிட்ட ஒப்படைக்குது. நீங்க உடனே சிங்கப்பூர் போகணும். உங்களை தவிர வேற யாராலையும் இந்த காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்களை செலக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். சிறப்பா என் கடமையை செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? சார், சொல்றதுக்கு என்ன சார் இருக்குது? இவங்க வேற யாரோ சக்தி மாதிரியே இருக்கிறாங்க. அதுக்காக இவங்களை தான் எங்க சக்தின்னு நம்ப சொல்றீங்களா? இத பாருங்க, இவங்க தான் இப்ப உங்க எல்லாரையும் நம்ப வச்சு சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், இல்ல சார், நாங்க இதை நம்ப தயாரா இல்ல. சக்தி ஒரு ஆபரேஷனுக்காக சிங்கப்பூருக்கு போய் ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்க. இல்ல, வந்தது சக்தி இல்ல, அர்ச்சனா IAS தான். எதுக்காகவோ அர்ச்சனா IAS இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிங்கப்பூர்ல ஆள் மாறாட்டம் நடந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியல. சார், நீங்க சொல்ற மாதிரியே அவங்க IAS அதிகாரியா இருந்திருந்தாலும் எங்க வீட்டுல ஒரு மாசம் கெஸ்டா இருந்துட்டு போயிருக்கலாமே. என்னைய கண்ணாலம் பண்ணி என் குழந்தைய வயிற்றுல சுமக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்களுக்கு?
நான் வெறும் 4ஆம் கிளாஸ் படிச்சவங்க. அர்ச்சனா என்னதான் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் படிக்காத என்னையா கண்ணெல்லாம் படிக்குவாங்களே? அப்படி சொல்லிட முடியாது. சக்தியும் ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதி தானே, MBA முடிச்சிருக்காங்க. சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு மேனேஜிங் டைரக்டர் வேற. அந்த சக்தியே படிக்காத உங்களை கல்யாணம் பண்ணதா நீங்க சொல்லும்போது அர்ச்சனா IAS உங்களை கல்யாணம் பண்ண ஏன் நினைச்சிருக்க கூடாது? ஒட்டுமொத்த குடும்பமே இங்கதான் ஏமாந்துருக்கீங்க. நாங்க சொல்றத நம்புங்க. நான் நம்புறேன். இந்த வீட்ல இருக்கிறது சக்தி இல்ல, அர்ச்சனா தான்னு நான் நம்புறேன்.